டு 20 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐபல்ஸ் பத்தின ஒரு செஷனும் அகைன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஐகாபி செஷனும் நம்ம கண்டிப்பா கொண்டு போக போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ஐபல்ஸோட விஷயம் இப்போ ஸ்டார்ட் பண்றேன். ஸோ நம்மளோட எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் நம்மளோட ஓவரால் ப்ராடக்ட்ஸ்ல 5-6 ப்ராடக்ட்லயுமே ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப செல்ல பிள்ளை அப்படின்னு சொன்னோம்னா எல்லாரும் ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஐபல்ஸ் தான் இல்லைங்களா. நான் ஐபல்ஸ் வந்து அவ்வளோ ஐபல்ஸ் டு மைபல்ஸ் சொல்ற மாதிரி க்ளோஸ் டு ஹார்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சாப்பிட்ட மக்கள் திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு எண்ணெய் மர தூண்டக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஐபல்ஸ் தான். ஸோ அந்த ஐபல்ஸ் பத்தி நம்ம முதல்ல பார்க்க போறோம். நமக்கு நம்மளோட வெரி மோஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் 2014 நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா 2024 10 வருஷம் முடிஞ்சு இன்னைக்கு 14 வருஷம் நம்ம காலடி எடுத்து வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த ஐபல்ஸ் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் செகண்ட் ஐ வில் ஷேர் தி ஸ்கிரீன். ஸோ இந்த ஐபல்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் டேட்டா ப்ராடக்ட்ல போகலாம். ஸோ ஐபல்ஸ் வந்து ஃபார் டோட்டல் ஹெல்த், ஏன்னா நம்ம கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியில நம்ம கால் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படிங்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100% நேச்சுரல் ஆர்கானிக்கா ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒவ்வொரு ப்ராடக்டோட மோட்டிவுமே. பட் அதுமே நம்ம ஐடியால மட்டும் இதை ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கொடுக்காம பீப்புள்ஸ்க்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒவ்வொரு சர்வே பண்ணி அந்த சர்வேல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன மக்களுக்கு தேவை ஒவ்வொன்றா தெரிஞ்சுதான் நம்ம கொடுத்துருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்ண சர்வேல நம்ம கண்டுபிடிச்ச ஒரு ப்ராடக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபல்ஸ். ஸோ இந்த ஐபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ஹெல்த்துக்கான விஷயம். ஏன்னா சர்வேல மக்கள் கேட்ட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வியாதி இருக்குன்னா அதுக்கு ஆயிரக்கணக்கான மாத்திரை மருந்தும் நமக்கு நிறைய ரெடியா இருக்கு. அப்ப இது எல்லாமே தனித்தனியா நம்ம எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கு. எனக்கு குறைஞ்சபட்சம் நீங்க ஒரு ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னா அந்த 10க்குமே 10 மெடிசன்ஸ் அப்படிங்கிறது தனித்தனியா இருக்கு. அப்ப இந்த மாதிரி தனித்தனியா நம்ம எடுக்கிறதுக்கு பதிலா ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் ஒரு பொருளா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கறதா அவங்களோட மேக்சிமம் எக்ஸ்பெக்டேஷனா இருந்தது. அப்போ டோட்டல் ஹெல்த்துக்கான ஒரு ப்ராடக்டா இந்தியால ஃபர்ஸ்ட் 100% நேச்சுரலா ஆர்கானிக்கா ஒரு ஒண்டர்ஃபுல் டேஸ்டோட கொடுத்த ஒரே ஒரு ப்ராடக்ட் நம்மளோட ஐபல்ஸ் தான். அதுக்கு நம்ம இந்த இடத்துல பெருமைப்பட்டுக்கணும். ஸோ அந்த ப்ராடக்ட் பத்தி பார்க்குறோம். குழந்தைங்க வந்து பெரியவங்க இருக்கும் A to Z ப்ராப்ளம்க்கு வந்து பாத்தீங்கன்னா வராம ப்ரிவென்ட் பண்றதுக்கும் வந்த கண்ட்ரோல் பண்றதுக்கும் அதுல இருந்து அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வெளியேற்றி கொண்டு வரக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் நம்மளோட ஐபல்ஸ். ஸோ ஓகே, இப்போ இந்த ப்ராடக்ட்டை பத்தி நம்ம எலாபரேட்டா டக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நம்ம பார்த்துலாங்க. ஸ்கிரீன் ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே உங்களுக்கு தெரியும் பக்காவா கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி கிளினிக்கல் ட்ரையல் ஒரு விஷயம் பண்ணாவே வந்து பாத்தீங்கன்னா யாருமே நமக்கு கொஸ்டின் பண்ண முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டோட குவாலிட்டியை கொடுக்குற விஷயம் தான். ஸோ அந்த இதுல கிளினிக்கல் ட்ரையல் பண்ணி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு உண்டான யூனிக் சர்டிபிகேட்ஸ் ஒவ்வொரு ப்ராடக்டோட வெப்சைட்லயும் நம்ம ஃபீட் பண்ணி வச்சிருக்கோம். அதோட R&D ரிசர்ச் பப்ளிகேஷன் வந்து. ஸோ அந்த இதுல நம்ம ப்ராடக்டோட ஒரு மெயின் சினாப்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா முதல் விஷயம் ப்ரிவென்டிவ் மெத்தட் தான் நம்மளுக்கு. ஏன்னா ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம மருந்து கொடுத்து அதுக்கான அனுபவத்தையும் நம்ம ஏற்படுத்திட்டு நம்ம இது பண்றதுக்கு மேல அந்த நோயே வராம எப்பவுமே ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்றது ரொம்ப நல்லதுங்க. அப்ப அந்த மாதிரி ப்ரிவென்டிவ் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஸோ ரெண்டாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரெக்கவரா இருக்கும் சப்போர்ட் பண்ற விஷயமாவும் அமையும். மூணாவது அதுக்கடுத்து ஹோலிஸ்டிக் சொல்லக்கூடிய அந்த ஹெட் டு டோ கம்ப்ளீட் ப்ராடக்ட் ஃபார் ஹெட் டு டோ நம்ம தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா விஷயத்துக்கும் ஒர்க் பண்ற மாதிரி ஒரு யூனிக்னஸ் ப்ராடக்ட். அந்த ஆல்டர்னேட்டிவ் சேஃப் ஆல்டர்னேட்டிவா நம்ம ஆல்ரெடி எடுக்கிற மெடிகேஷன்ஸ் கூட தாராளமா எடுத்துக்கலாம். அண்ட் காம்ப்ளிமெண்டரி ஆக்மெண்ட் பெனிஃபிட்ஸா நமக்கு ஒரு விஷயத்துக்கு நம்ம சாப்பிடணும் கிட்டத்தட்ட மற்ற 25 விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கக்கூடிய விஷயம் தான் இந்த ப்ராடக்ட். அப்ப அந்த ஐபல்ஸ் பத்தி இப்ப நம்ம டக்குன்னு உள்ள செஷன் போலாம். ஸோ ஐபல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு காம்பினேஷன் 15 ஃப்ரூட்ஸோட பிளெண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குன ஒரு ஜூஸ். ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள ஃப்ரூட்ஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மல்டி ஃப்ரூட்ஸை பிளெண்ட் பண்ணி இந்த ஜூஸை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது மெயினா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதா அதோட மெயின் மோட்டிவா நம்ம பண்ணியிருக்கோம்.
ஸோ இது வந்து மெயின் எதுக்கு சப்போர்ட்னா ஹார்ட் ஹெல்த்ல நம்பர் 1 இதய நோய்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து கேன்சர். இன்னைக்கு உயிர்கொல்லி நோயான ஹார்ட் ப்ராப்ளம் அண்ட் கேன்சர் தான் இன்னைக்கு நிறைய பேரை வெகுவா வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பாதிக்கிற விஷயமா இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. ஸோ வந்தா அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ற எக்ஸ்பென்சஸும் அதிகம், அதை அனுபவிக்கிற விஷயம் ரொம்ப மோசமா இருக்கப்போ இந்த 2 முக்கியமான உயிர்கொல்லி நோயும் வராம வாழ்நாள் முழுக்க வராம தடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்டான சொல்யூஷன் மைப்பர்ஸ். வந்தவங்க நிறைய பேர் எகைன் அது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹைலி சப்போர்ட் பண்ணதா இந்த மைப்பர்ஸ். ஸோ இந்த ஹார்ட் இஷ்யூஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல காரணம் இருக்கு இல்லைங்களா? அதை பத்தி நம்ம பேசுறதுக்கு டைம் பத்தாது. உங்களுக்கு காமனா தெரியும் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தை பாதிக்குதுன்னா, டயபெட்டிக்ஸ் மெயினா பாதிக்குது, ஸ்மோக்கிங் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் வந்து அன்ஹெல்தி ஈட்டிங் ப்ராக்டிசஸ், ஸ்ட்ரெஸ்ன்னு பல விஷயங்கள் பாதிக்குது. ஸோ இதுல வந்து நமக்கு ஒரு சிம்டம்ஸா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரீத்திங், அதாவது நம்மளோட சுவாசம் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா ஈஸியா இல்லாம அதுல கொஞ்சம் அதிகமா மூச்சரிக்கிற தன்மையா இருக்கிறது. ஸோ அதே மாதிரி நம்மளோட காலில் ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம், முகத்துல ஏற்படக்கூடிய ஒரு வீக்கம், ஆனா அதீதமான சோர்வு, வயிறு வந்து பாத்தீங்கன்னா வீணா அந்த காற்றடிச்சமா இருக்கிற விஷயம், வெயிட் திடீர்னு கெயின், அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு சிம்டம்ஸா இன்னைக்கு இந்த ஹார்ட் விஷயத்துக்கு. அப்போ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும் போதே கம்பல்சரி சொல்ற மாதிரி 5% நம்ம ஆரம்பிச்சுல எடுத்துட்டோம் அப்படின்னா லைஃப்ல அந்த ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு வராம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அந்த விதத்துல அந்த ஹார்ட் விஷயத்தை ஆகட்டும், நான் சொன்ன டோட்டலா ஓவரால் ஹெல்த்துக்காக எப்படி இது ஒர்க் பண்ணுதுன்னா அதுக்கு மெயின் சப்போர்ட் தான் இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் இப்ப நமக்கு கேள்விப்பட்ட அதாவது உயிர் சத்துக்கள் வந்து இந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் பல சத்துக்கள் நம்ம கேள்விப்பட்டோம். அது முக்கியமான ஒரு ரொம்ப டாப்பான விஷயம் தான் இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் தான் கேன்சரோட ப்ரிவென்ஷன்ல அண்ட் ஹார்ட்டோட ஹெல்த்ல எல்லாத்துலயுமே மிக முக்கிய பங்கு வகிக்கிற. நம்ம நோய் எதிர்ப்பு மேம்படுத்தலாகட்டும், பல நோய்கள் நம்மளை காப்பாற்றணும், எல்லாத்துக்குமே இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் தான் முக்கியம். இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரே வரல ஃபர்ஸ்ட் கொடுத்து வைப்பாங்க. நம்மளோட உடல்ல ஏற்படக்கூடிய ஆக்சிடிவ் ஸ்ட்ரெஸ்ஸோட எஃபெக்ட் தான் இந்த எஃபெக்டை கம்மி பண்ற விஷயம் தான் இந்த ஆன்டி ஆக்சிடன்ட். அப்ப ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தக்கூடியதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேடிகல்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் தான் முதல்ல என்னங்கிறது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஆக்சிடேஷன்ஸ் ஏற்படுத்தக்கூடிய நம்மளோட பல நோய்கள், இப்ப இது எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்றதா நம்ம வந்து ஆன்டி ஆக்சிடன்ட். இந்த ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் எப்படி நம்ம ஒரு கம்பேரிசன் கொடுக்கலாம்னா, நம்ம ஒரு நாட்டுக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி, ஒரு ராணுவம் வந்து பாதுகாப்பா இருக்கும். ராணுவத்துல பல ராணுவம் நம்ம சொல்றீங்களா, விமானப்படை, கப்பற்படை, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலப்படைன்னு சொல்லக்கூடிய இந்த முப்படையும் வந்து சேர்ந்து நம்மளோட ஒரு கண்ட்ரி பாதுகாக்குது அப்படின்னா எதுக்கு? வெளியில வந்து அந்நிய சக்திகள் உள்ள ஊடுருவாமக்கு பாதுகாப்பா இருக்காங்க இல்லைங்களா? சோ அதை பாதுகாக்கிறதுக்காக ஏகப்பட்ட ஆயுதங்கள் அவங்க வச்சிருக்காங்க. சோ அதுதான் அந்த ஆர்மியோட பவர். டிஃபென்ஸ் சிம்பிளா நம்ம ஒரே வார்த்தையை சொல்லுவோம், பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு அப்படிங்கிறத டிஃபென்ஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம உடலுக்கு ஒரு ஆர்மி வேணும், ஒரு டிஃபென்ஸ் வேணும் அப்படின்னா அந்த டிஃபென்ஸுக்கு பேர் தான் இந்த ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ். ஸோ நம்ம உடம்புல வேற எந்த விதமான கெட்ட நோய்களும் உள்ள ஊடுருவி கூடாம இருக்கிறதுக்காக நம்மளை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கொடுக்குற ஒரு சப்போர்ட். அப்ப இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் பல எக்ஸாம்பிள் சொல்றாங்க. பிளாவனாய்ட், பாலிபினோல்ஸ் சொல்லக்கூடிய விஷயம், விட்டமின் சி, அண்ட் கேட்டராய்ட்ஸ், பல பேர்ல இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு. ஸோ அது உதாரணத்துக்கு அதை கொடுக்கும். அப்ப இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அளவு உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்ப முக்கியமா இது நம்ம தெரிஞ்சுக்கணும் 2 விஷயம். ஃப்ரீ ரேடிகல்ஸ் என்ன, அந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஆக்சிடேஷன் என்ன, அதனால நம்ம உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்சிடிவ் ஸ்ட்ரெஸ் என்ன. இந்த ஆக்சிடிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் நம்மளோட உடலோட பாகங்களை எங்க அதீதமா சேருதோ அந்த இடத்துல ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் இந்த ஆக்சிடிவ் ஸ்ட்ரெஸ். இப்ப இதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆப்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ண உடனே அந்த எல்லோவைஷா இருக்கிற அந்த பகுதி கொஞ்ச நேரத்துல கருப்பா மாறுது இல்லைங்களா? அப்ப எதனால இந்த மாற்றம் நிகழுது? அதே மாதிரி ஒரு இரும்பு துண்டை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருக்கிற வரைக்கும் நமக்கு அது எந்த துரு பிடிக்கிறது இல்லை. ஆனா வெளியில வந்து பாத்தீங்கன்னா காற்று படுற மாதிரி கொஞ்ச நேரம் வச்சிருந்து இல்ல ஒரு 1 டே கழிச்சு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் துரு வெறிக்கிறத நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இரும்பு பொருள் துரு பிடிக்கிறது அந்த காற்றுல இருக்கக்கூடிய விஷயங்கள் மூலம் மாலிகுல்ஸ் மூலம். அப்போ இந்த ஆப்பிள் அதே மாதிரி கட் பண்ற வரைக்கும், காத்து படாத வரைக்கும் பிரச்சனையும் இல்லை. கட் பண்ணி காத்து பட்டுனே கருப்பா மாறுது. அப்போ என்ன காரணம்? இதுக்கு பேர் தான் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். சோ இந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ரேடிகல்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஏற்படுது. சோ இப்போ ஒரு ஆப்பிளுக்கும் ஒரு இரும்புக்கும் இந்த நிலைமைன்னா நம்ம காத்தையே காலங்காலமா சுவாசிச்சு வித்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? சுவாசிக்காம உயிர் வர முடியாது. அப்போ அந்த ஒரு பொருட்களுக்கே அப்படி நம்ம உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள ஏற்படும் அப்படிங்கிறதா
நான் சொல்ற விஷயம். அப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லைங்க, நம்ம செல்கள் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம செல்லோட மைய பகுதி அப்படிங்கிறது வந்து ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆட்டம் சொல்லக்கூடிய இடத்துல இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 சர்க்கிள் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அதுல டிராவல் ஆயிட்டு இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்னர் சர்க்கிள்ல 1 2 அப்படிங்கிறதுக்கும், ஆனா அவுட்டர் சர்க்கிள், அதாவது வெளி சர்க்கிள்ல வெளி வட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 2 ஒரு முத்து மேல முத்து கோர்த்த மாதிரி 2 ஜோடி ஜோடியா இருந்துட்டு இருக்கும். சோ அதுல ஏதாவது ஒண்ணு ஜோடி இல்லாம பேரடா அன்பேரடா இருந்தது அப்படின்னா, அதாவது அந்த ஒரு ஜோடியில ஒண்ணு மட்டும் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அந்த மொத்த செல்லுமே அதை டேமேஜ் பண்ணிடும். அதைத்தான் நம்ம ஃப்ரீ ரேடிக்கல் அப்படிங்கிற இதுல சொல்றாங்க. சோ நம்ம செல்லோட அந்த மையக்கு பகுதி ஆட்டம் வந்து இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான்ஸ் அமைப்பு சிதை ஓடுறதுக்கு பேர் தான் ஃப்ரீ ரேடிக்கல். இப்போ இது வந்து நம்ம உடல்ல எந்த பாகங்கள்ல அதிகமா வருதோ, இப்ப இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உதாரணத்துக்கு பிரெயின்ல வந்தா நமக்கு அல்சைமர், பார்க்கின்சன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரலாம். அதே மாதிரி ஹார்ட்ல வந்து ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், பிளட் பிரஷர் அந்த மாதிரி விஷயங்கள் வரலாம். கிட்னில வந்தா கிட்னி டிசீசஸ், ஸ்கின்ல ஜாயின் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மூலமா இருக்கப்போ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல கூட எலக்ட்ரான்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இங்கிருந்து டொனேட் ஆகி அந்த டேமேஜ் ஆன அன்பேர்ட் எலக்ட்ரானிக் இடத்துல கொடுத்து அதை ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்லை கரெக்ட் பண்ணும். அடிப்படையா செல்லை கரெக்ட் பண்ணாலே செல்கள் மூலம் நம்மளோட திசுக்கள் கரெக்ட் ஆகும், திசுக்கள் மூலம் உறுப்புகள் புதுசாக மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி. அப்ப இவ்வளோ அடிப்படை சயின்ஸ்ல வந்து நம்மளோட விஷயம் நேச்சுரலா ஒர்க் பண்ணுதுங்க. அப்ப இந்த ஆன்டி ஆக்சிடன்ஸ் எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஆன்டி ஆக்சிடன்ட் ரிச்சுவல்ல ஃப்ரூட்ஸ்ல தான் இருக்கு. அது முக்கியமான ஒரு ஃப்ரூட் தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நம்மளோட இந்த ஐபல்ஸ் சொல்லக்கூடிய இந்த ட்ரிங்க்லாம் முன்னாடியே சொன்னா 15 வகையான ஃப்ரூட்ஸ் இருக்கு. அதோட முதல் ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா அசாய்பெரி. இதுல பாருங்க எவ்வளவு ஆன்டி ஆக்சிடன்ட், ரிச் ஆன்டி ஆக்சிடன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து அமினோ ஆசிட், பைட்டோன், ட்ரேஸ்னோல்ஸ்னு இந்த மாதிரி ஒவ்வொரு பழத்திலையும் ஒவ்வொரு விதமான மல்டி விட்டமின்ஸ், மல்டி மினரல்ஸ் அண்ட் மல்டி நியூட்ரியன்ஸ் நிறைய இருக்கு. பாருங்க ஃபோலிக் ஆசிட், மேக்னீஸ், விட்டமின் பி, சி, கே, ஹைட்ரேட்டரி ஃபைபர், பாலிஃபினால்ஸ், எல்லா நியூட்ரியன்ஸும், ஃபிளவனாய்ட்ஸும் எல்லாமே இருக்கு. அப்போ இதுல முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டை மட்டும் மெயினா சொல்லணும் அப்படின்னா, இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதை மட்டும் நம்ம 14% அதிகமா பண்ணிருக்கோம். இதுதான் வேர்ல்டுல நம்பர் 1 ஃப்ரூட். இதை யாரு முதல்ல யூஸ் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால நாசா விண்வெளி ஆய்வு மையம் கேள்விப்பீங்களா, நீலாக்கல் அனுப்பிச்சாங்களா, அவங்க அந்த விண்வெளிக்கு போகக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கு அந்த ரேடியேஷன் ப்ராப்ளத்தினால கேன்சர் வரக்கூடிய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த பாதிப்பை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்க போறதுக்கு பிஃபோரும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த ஸ்பேஸ்ல குடிக்கக்கூடிய ட்ரிங்க்லயே மெயின் ஃப்ரூட்டா இந்த ஃப்ரூட் தான் அப்ளிகா. பார்க்க பாருங்க ஒரு திராட்சை நாவல் பழமா இருக்கு, ஆனா ஒரு பழம் கிட்டத்தட்ட 1000 தர்பூசணிக்கு சமம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வேர்ல்ட்லயே அதிக சத்துள்ள பழமா இது வந்து பார்க்கப்படுது. சோ இதுல என்னென்ன விஷயங்கள் மெயினா இருக்குன்னா, கேன்சர் செல்ஸ் அழிக்கிறதுல நம்பர் 1, நம்ம நோய் சுத்தி மேம்படுத்துறது நம்பர், நம்ம இதயத்துக்கு நம்பர் 1, ஆன்டி ஏஜிங் சொல்லக்கூடிய வயது தலைமைகள் நம்பர், ஏகப்பட்டது சொல்லிட்டே போல. இதை பத்தி 60 சயின்டிபிக் பப்ளிகேஷன்ஸ் இன்னைக்கு வேர்ல்டு வைடா நமக்கு இருக்கு. நீங்க ஜஸ்ட் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி படிச்சு பார்க்கலாம். அந்த மாதிரி வேர்ல்டு நம்பர் 1 ஃப்ரூட் தான் மெயினா நம்ம இதுல. ஆக்சுவலா இது வந்து அமேசான் ரைட் ஃபாரஸ்ட் அங்கிருந்து நமக்கு கிடைக்கும் பிரேசில்ல. அங்கிருந்து நம்ம இம்போர்ட் பண்ணி தான் இங்க கொண்டு வந்துறோம். சோ அது வந்து பாத்தீங்கன்னா அங்க நம்ம அந்த ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க எடுத்து நம்ம இங்க கொண்டு வர வரைக்கும் அதோட நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கா அப்படின்றாங்க. அங்கேயே -80 டிகிரில கல்லு மாதிரி ஸ்டோன் மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி அதை பவுடர் பண்ணி அந்த பவுடர் கொஞ்சம் கூட அந்த நியூட்ரிஷன் வேல்யூ குறையாம நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்டரியில அதை ஆட் பண்ணி இன்க்ளூட் பண்ணி மற்ற ஃப்ரூட்ஸோட எக்ஸ்ட்ராவோட இன்க்ளூட் பண்ணி தான் நம்ம இந்த ஐப்பல்ஸ் ஜூஸ் நமக்கு தயாரிச்சு கொடுக்குறாங்க. அப்போ இதுல அடிப்படை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உடம்புக்கு முன்னாடி சொன்ன ஒட்டுமொத்த உச்சநல A to Z ஒர்க் அந்த மாதிரி விஷயம் எதாவது கேள்விப்படல. இது வந்து ஒரு சின்ன கனெக்டிவிட்டியோட சொல்லலாம். நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதமான நோய் நொடி இல்லாம கிட்டத்தட்ட 100 வயசுக்கு மேல வாழ்ந்த மக்களை நம்ம பார்த்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவங்களோட உடலுக்கு தேவையான சத்துக்கள், தினமும் தேவையான சத்துக்கள் அவங்களுக்கே தெரியாம அவங்க சாப்பிட்ட அந்த இயற்கை வழி உணவு மூலமா முழுமைங்கிறத விட அதை விட ரெட்டிப்பான்னு சொல்லலாம். ஒரு 10 சத்து உடம்புனா 20 சத்தா உடம்பு கிடைச்சிட்டு விஷயம். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்ற இந்த சூழ்நிலையில நம்ம பசிக்க ருசிக்க சாப்பிட்றோம், சத்துமானத்தை தெரிஞ்சு சாப்பிடறதே இல்லை. சத்துமானங்களே இன்னைக்கு கிடையாது. இப்போ 100 சத்து நமக்கு ஒரு 10 சத்து வேணா 10ல 2 கூட கிடைக்க மாட்டேங்குது. முழுசா அந்த 10க்கு 2 கூட இன்னைக்கு கிடைக்காத சூழ்நிலை எனக்கு இருக்கு. அப்போ இந்த சத்துமான குறைபாட்டினாலும் நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அதீதமான நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன், பல வகைத்துல பொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா. நம்மளோட காற்று மாசுபாடு, இன்னைக்கு அதிகமான வண்டி வாகன பெருக்கமாயாச்சு. அதே மாதிரி உணவுப் பொருட்கள்ல கலப்படம், பல விஷயங்கள் நம்ம உடம்புல கழிவோட
தாக்கத்தை அதிகமா ஏற்படுது, அதிகமா கழிவு தேக்கம் பண்ணுது. அப்ப இந்த கழிவு தேக்கமும் ஊட்டச்சத்து குறைபாடும் இந்த ரெண்டு தான் முக்கியமா ஒரு மனிதனோட நோய்க்கு முக்கியமான காரணம். அப்போ நம்ம உடல்ல கழிவுகள் வெளியேறணும், கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்து கிடைச்சாவே உடம்பு ஆரோக்கியப்படுத்திக்கும். அப்போ அந்த ஒரு நாளைக்கு தேவையான ஊட்டச்சத்து எவ்வளவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிர்ணயம் இருக்கு. அதுவே நாம சொன்னோம்னா அதை கண்டிப்பா எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்களா. அதனால உலகத்துல இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல வந்து மெயின் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய WHO அவங்களோட ஐடியா வச்சு நம்ம பண்ணிருக்கோம். அவங்க சொல்ற ஒரு முறை மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனித உடலுக்கு ஹியூமன் பாடிக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய அந்த முழுமையான சத்து அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஒராக் அப்படிங்கிற ஒரு பேர்ல அளவீடு செய்யறாங்க. ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சார்பன் கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம உடல் ஏற்படக்கூடிய ஆக்சிடேஷனை அந்த அந்த ரேடிக்கல்ஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை அப்சார்ப் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி அப்படிங்கிறது அந்த ஒராக் அப்படிங்கிறது சொல்றது. அப்போ இது ஒரு நாளைக்கு நம்ம உணவு மூலமா 5000 யூனிட் நம்ம உடலுக்கு கிடைச்சிட்டா உடலை ஆரோக்கியப்படுத்திக்கும், எந்த நோயும் வராது, இருக்கிற நோயும் காணாம போயிடும். அப்ப இந்த 5000 யூனிட் நம்ம சாப்பிடுற உணவுல கிடைக்குதா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்ல பாத்தீங்கன்னா கம்பல்சரி அதுக்கு டெஃபினட்டா நோ தான் ஆன்சர். ஏன்னா நமக்கு கிடைக்கிறது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவு வழிமுறையில 1000 இருந்து 1500 2000 கூட டச் பண்ண முடியல. அப்ப டெய்லியும் 3000க்கு மேல நமக்கு பற்றாக்குறை, பாதிக்கு மேல பற்றாக்குறை இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு 100 வயசு ஆயுசு 50 குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ இந்த முழு சத்துமானம் நம்ம உடலுக்கு இயற்கையா கிடைக்கிறதுக்கு இப்ப ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு அவங்க சொல்றாங்க. என்ன வாய்ப்புன்னு கேட்டா, நீங்க தினமும் உங்க உணவு கூடையோ இல்ல உணவாகவோ குறைஞ்சபட்சம் டெய்லியும் 3.5 கிலோ எடை அளவுள்ள வித்தியாசமான ஒரு 5 வகையான வித்தியாசமான பழங்களையாவது டெய்லியும் சாப்பிட்டா இந்த 5000 யூனிட் சத்து உங்க உடம்புக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க. எவ்வளவு சாப்பிடுங்க? 3.5 கிலோ ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ். அப்ப இது சாத்தியப்பட்டு வருங்களா? 3.5 கிலோ, அது ஃப்ரெஷ் ஆர்கானிக் அப்படிங்கும் போதே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நார்மல் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது தெரியுது, அது நிறைய மருந்து சொல்லணும் தெரியும். ஆனா ஆர்கானிக்கா அப்படிங்கும் போது அது ரேட்டே ரொம்ப காஸ்ட்லி வரும். ஆனா 100% நீங்க ஆர்கானிக் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்போ அதுவும் பிரச்சனை, வாங்குற காஸ்ட் பிரைஸும் பிரச்சனை, வாங்கினா சாப்பிடுறது அதை விட பிரச்சனை இல்லைங்களா? பணம் இருந்து வாங்கினா கூட டெய்லி 3.5 கிலோ ஒரிஜினல் சாப்பிடணும். அப்போ இந்த விஷயத்த எளிமைப்படுத்துற விதமா தான் நம்ம என்ன ஒரு ஐடியாலஜி பண்ணிருக்கோம். இந்த 15 வகையான பழங்களோட மூலக்கூறை வச்சு உருவாக்குன இந்த ஜூஸ்ல 60 மில்லி மட்டும், அதாவது 60 மில்லி 2 வேலையை பிரிச்சு 30 மில்லி காலையில 30 மில்லி நைட்டு, மொத்தம் 60 மில்லி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். காலை வெறும் வயிற்றுல, நைட்டு இரவு உணவுக்கு முன்னாடி 1/2 hour, இல்ல காலை உணவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு, 2 வேலையும் உணவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்தால் போதும். மதியம் வந்து வேண்டியது இல்லை. இந்த 2 வேலை எடுக்கிற 60 மில்லி நம்ம உடலுக்கு தேவையான 5000 யூனிட்டை தாண்டி 7000 யூனிட்டா நம்ம உடம்புக்கு கொடுக்கறதா இங்க இதோட அடிப்படை ஆதாரம். அப்போ இது எங்க வேணா நம்ம தெரிஞ்ச லேப் டாக்டர் கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ 3.5 கிலோ பழத்துல 5000 யூனிட்னா இங்க 60 மில்ல 7000 யூனிட் அப்படிங்கிறது 2000 எச்சாவே கிடைக்குது இல்லைங்களா? அப்ப 4 கிலோ பழத்துக்கு மேல சமம்னு சொல்லலாம். அப்ப இந்த எக்ஸஸா வரக்கூடிய நம்ம உடம்புல சேர்த்து வைக்கப்பட்டு பின்னாடி நமக்கு நீண்ட காலம் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பாதுகாப்பு அளிக்கும். அப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம் மாதிரி இந்த ஐபல்ஸ் அப்படிங்கிற இந்த ஜூஸ் அவங்க சாப்பிட்ற மக்கள் ஒரு அட்லீஸ்ட் 1 வருஷத்துல இருந்து 3 வருஷம் வரைக்கும் அவங்க உடம்பு பாதுகாப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இது காலம் முழுக்க எடுக்கிறனால எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாசம் இருந்தால் அதோட முழுமையான 3 முக்கியமான வேலைகள் நம்ம உடல்ல நடைபெறும். அதோட பெனிஃபிட்டா பாத்தீங்கன்னா, முதல்ல உடல்ல ஏற்படக்கூடிய சொன்னீங்கன்னா அந்த கிரீடைகள் மாதிரி விஷயம், அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறி உடல் சுத்தமாகும். 2வது நம்மளோட இம்யூனிட்டி 100% பூஸ்ட் ஆகும். அது நோய் சக்தி. இப்ப கொரோனா டைம்ல அதிகமா நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்னங்க, நோய் சக்தி மேம்படுத்தா நம்ம கொரோனா வராம தப்பிச்சுக்கலாம், வந்தா குணப்படுத்திக்கலாம். அப்போ இந்த நோய் சக்தி மேம்படுத்தும் கழிவு தேக்கிறது அதோட முதன்மையான வேலையா இருக்கு. அப்ப அதை முதல்ல பண்ணிடுது. 2வது நம்மளோட ரத்த சுத்திகரிப்பு. நம்ம ரத்தம் ஏதாவது இன்னைக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் போனா ஃபர்ஸ்ட் டாக்டர் செக் பண்றது பிளட் செக்அப் தான். அந்த பிளட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயம் நார்மலா இருந்தா நமக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனா இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏதோ ஒரு அப்நார்மல் இருக்கு. அதாவது அணுக்கள் குறைபாடு, வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், தட்டணுக்கள், ஹீமோகுளோபின், லோ பிரஷர், ஹை பிரஷர், ரத்த ஓட்டம், பல பிரச்சனைகள் அவங்க பார்க்கணும். அப்போ இந்த ரத்தத்தோட எல்லா அப்நார்மலையும், எதுவுமே நார்மலான விஷயங்கள் நார்மலாக்குற விஷயம் தான் இது 2வது வேலை. இதை நம்ம 1 மந்த் நம்ம சாப்பிட்டு முடிக்கிற செகண்ட் மந்த்தே நம்ம கண் கூட நம்ம ரிப்போர்ட்லயே நம்ம பார்க்கலாம். இது 2வது. கடைசி முக்கியமான வேலை, நம்ம உறுப்புகள் எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க முக்கியமா ராஜ உறுப்புகளான இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் மாதிரி எல்லா உறுப்புகளுமே, இந்த உறுப்புகள்லாம் நமக்கு பால் பட்டு கெட்டு போகுது அப்படிங்கிறது எப்ப தெரியும் கேட்டீங்கன்னா 90% பாதிக்கும் போதுதான் தெரியும். அப்ப அந்த டைம் நம்ம அதிகமா அதை அனுபவிக்க வேண்டியதும் இருக்கு, செலவும் அதிகமா. அப்போ அந்த மாதிரி டைம்ல தெரிஞ்ச நமக்கு யூஸ்ல. அப்போ அதுக்கு பிஃபோர் எப்பேற்பட்ட சிச்சுவேஷன் ஸ்டேஜ் இருந்தாலும் நம்மள அது 100% ஸ்டேஜுக்கு ஒர்க்கிங் கண்டிஷன் கொண்டு போதா அதோட கடைசி ஒர்க். அப்போ நான் சொன்ன மாதிரி அது செல்கள் புதுசாகுது, திசுக்கள் புதுசாக, உறுப்புகளை அதன் மூலமா புதுப்பிக்கப்படுறது மூலமா அந்தந்த உறுப்பு அந்த வேலை செய்யும். அதுல முக்கியமா இதயத்துக்கு தான் நம்பர் 1 டாப். அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி மற்ற எல்லா உறுப்புகளும், நுரையீரல், மண்ணு எல்லாமே. ஸோ இது மாதிரி எல்லா உறுப்புகளையுமே இது பாதுகாக்குது. இது இல்லாம நம்மளோட
மூளை மற்றும் எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலம் எல்லா விஷயத்தையும் வளப்படுத்துது. கேன்சர்ல ரொம்ப ஒரு பெஸ்டான அந்த QOL சொல்லக்கூடிய குவாலிட்டி ஆஃப் லிவிங் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குற விஷயம். அடுத்து நம்ம டயபெட்டிஸ் விஷயம், அந்த காம்ப்ளெக்ஸ் கண்ட்ரோல் பண்ற விஷயம், ஃபைட் அகேன்ஸ்ட் பாக்டீரியா, ஃபைட் அகேன்ஸ்ட் வைரஸ், அது மாதிரி நம்ம உடல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடிகல்ஸ் பல விஷயங்கள் இதுல மெயினா பண்ணிட்டு இருக்கு. ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருந்தா நம்மளோட ஐபஸ். ஸோ இதை வந்து அதிகமா நமக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, இது இனிப்பா இருக்கங்களே டயபெட்டிஸ் சாப்பிடலாம்னு கேட்டா தாராளமா சாப்பிடலாம். அதனால எந்த விதமான பெரிய பாதிப்புகளும் கிடையாது. அதனால டயபெட்டிஸ் ஆல்சோ சாப்பிடலாம். அண்ட் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம், தாராளமா அவங்களும் சாப்பிடலாம். பிளட்டுக்கு தான் மெயினா நல்லபடியா ஒர்க் பண்ணுது. அண்ட் ஏஜ் லிமிட் குழந்தைங்க வந்து பெரியவங்க யார் வேணா சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு அளவு வந்து அவங்களோட வயது தந்தாப்புல 5 மில்லி 10 மில்லி, 5 வயசு டு 10 வயசுனா 5 டு 10 மில்லி கணக்கில் கொடுத்தா போதும். ஒரு 15 வயசுக்குள்ள இருக்கணும், 15 டு 20 மில்லி கொடுக்கலாம். அடல்ட் எல்லாருக்குமே 30 மில்லி நம்ம கொடுக்கலாம் 18+. ஸோ அந்த மாதிரி இது எப்போ நம்ம சாப்பிடலாம், ப்ரிஃபரபிளா பிஃபோர் ஃபுட் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். ரொம்ப அனிமிக்கா லீனா இருக்கிறவங்க மட்டும் ஆஃப்டர் ஃபுட் கொடுங்க, கொஞ்சமாவது அவங்களுக்கு அந்த அனிமிக் போறதுக்கு சப்போர்ட் ஆகும். ஆனால் அதே மாதிரி பிரெக்னன்சி பீரியட்ல, லாக்டேஷன் பீரியட்ல சாப்பிடலாம்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒருத்தவங்க பிரெக்னெண்டா இருக்கிறவங்க சாப்பிடலாம்னா, பிரெக்னெண்டா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் 2 ட்ரை செமஸ்டர், ஃபர்ஸ்ட் 6 months கண்டிப்பா சாப்பிடலாம். அதுக்கு மேல வேண்டியது இல்லை. சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த பேபியோட வெயிட் கூடும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க அதோட நிறுத்த சொல்றோம். ஆனா அதே மாதிரியான பேபி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு, அவங்க தாய் ரொம்ப ஹெல்த்தியா இருக்க சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி லாக்டேஷன், அவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தாய்ப்பால் கொடுங்க,